வணிக பேச்சு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு இன்ட்ராடே ட்ரேடிங் சிஸ்டம் எக்ஸ்பெரிமெண்ட் டெய்லி அப்டேட். ஸோ நேற்று ஒரு பர்சனல் கமிட்மெண்ட் காரணத்தால் பார்த்தீங்கன்னா நேற்று 23rd அன்னைக்கு நடந்த ட்ரேடை என்னால் வீடியோவை அப்டேட் பண்ண முடியல. ஸோ 23rd and 24th ரெண்டு நாளுடைய அப்டேட்டையும் நீங்கள் இதில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கலுகாரனுடைய சிஸ்டம், அதாவது சிஸ்டம் 1 பிரேக் அவுட் சிஸ்டம். ஸோ 23rd அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகுது. ஸோ கலுகனுடைய சிஸ்டம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிரேக் அவுட் சிஸ்டம். மார்னிங் ஃபஸ்ட்டு 5 minutes பார் க்ளோஸ் ஆன உடனே அந்த பாருடைய ஹையை ட்ரிகர் ஆனால் நம்ம லாங் போகலாம். காரணம் பார்த்தீங்கன்னா 23rd அன்னைக்கு ஃபஸ்ட்டு 5 minutes பார் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனாகவே இருக்குது. ஸோ அப் ட்ரெண்டுங்கிறது தான் அந்த சிஸ்டத்தினுடைய ஃபஸ்ட் ரூல். ஸோ அப் ட்ரெண்டில் மார்க்கெட் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 5 minutes பாரோட ஹையை ட்ரிகர் ஆகும்போது நம்ம லாங் என்ட்ராகலாம். ஸோ 17,091 ட்ரிகர் ஆனால் லாங் போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 9:30 பார் அந்த ஹையை ட்ரிகர் பண்ணி மார்க்கெட் மேலே போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17,124 50 வரைக்கும் போகுது. ஸோ நம்ம என்ட்ரி வந்து 17,091, ஹை வந்து 124, கிட்டத்தட்ட 33 பாயிண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 0.15% மூவ்மெண்ட் என்ட்ரியிலேருந்து மூவ் ஆனதுனால ஸ்டாப் லாஸை நம்ம இயர்லி எக்ஸிட் கொண்டு வந்துடலாம். ஸோ நார்மலாக ட்ரேட் ட்ரிகர் ஆகணும். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 0.30%. ட்ரேட் ஒரு 0.15% நம்ம ஃபேவராக மூவ் ஆனோம்னா ஸ்டாப் லாஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 0.15% குறைச்சிக்கிறோம். அதன் விளைவாக ஸ்டாப் லாஸ் மேலே ரைஸ் ஆகிடுது. ஸோ ஃபர்தராக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 950க்கு 70,124.50 போனது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஸ்டால் ஆகி அந்த இயர்லி எக்ஸிட் லெவலில் ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து ட்ரிகர் ஆகிடுது. ஸோ அதை நான் ஆல்ரெடி என்ட்ரி போட்டேன். ஸோ 23rd அன்னைக்கு ஃபஸ்ட்டு ட்ரேட் 17,091 ட்ரிகர் ஆகி 17,064.30, 0.15% நம்ம ஃபேவராக மூவ் ஆனதால் ஸ்டாப் லாஸை 17,064.30 ரைஸ் பண்ணதுனால ஒரு 26 பாயிண்ட்டை லாஸ்ட்டில் வெளியே வந்துடுறோம். எக்ஸ்பென்ஸ் ஒரு 6 பாயிண்ட், ஆக ரஃபாக ஒரு 32 பாயிண்ட்டு. ஓவராலாக ஃபஸ்ட் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஒரு 9,810 ரூபா லாஸ் ஆகுது. சரி, அடுத்தது ஃபாலோ அப்பாக இன்னொரு ட்ரேடும் கலுகாரு கிடைக்குது. பார்த்தீங்கன்னா 1:40க்கு சூப்பர் ட்ரெண்டை உடச்சி கீழே க்ளோஸ் ஆகிறதுனால சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டாக மாறிடுது. அப்போ டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த லோவர் ட்ரிகர் ஆகும்போது நம்ம ஷார்ட் போகலாம். ஏன்னா ஃபஸ்ட் ட்ரேட் லாஸாக இருந்தால் செகண்ட் ட்ரேட் எடுக்கலாங்கிறது தான் நம்ம சிஸ்டத்தினுடைய ரூல். ஸோ கலுகார் வந்து பார்த்தீங்கன்னா 1:40 பாருடைய லோவான 17,117 ட்ரிகர் ஆகுது. ஒரு பாயிண்ட் ஃபில்டராக வச்சுக்கலாம். 16 ட்ரிகர் ஆகணும். அந்த ட்ரேட் என்ட்ராகி ட்ரேட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே சைட்வேர்ட்ஸ்லேயே மூவ் ஆகி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸும் ட்ரிகர் ஆகலை. ஸோ ரூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 315க்கு நாம் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ 315 பார் முடியும் போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,068.45. ஸோ அந்த இடத்துல நம்ம கலுகார் வந்து எக்ஸிட் ஆகிறாரு. ஸோ ரெண்டாவது ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் போகிறாரு. 17,092 என்ட்ரி ஆகிறாரு ஷார்ட் ட்ரேடு. ஏன்னா அந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி அந்த பாருடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா 17,093.5. அந்த லோ ட்ரிகர் ஆகும் பொழுது 17,092 ட்ரிகர் ஆகும் பொழுது என்ட்ரி ஆகிறாரு. ஸோ எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வேல்யூ, அதாவது 915 பார் எந்த டைம் க்ளோஸ் என்ன வேல்யூ க்ளோஸ் ஆகுதோ அதை நம்ம என்ட்ரி பண்ணிக்கிறோம். ஸோ 17,068.45. ஸோ ஒரு 23 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைக்குது. செலவு போக 17.6 பாயிண்ட் ப்ராஃபிட். ஸோ ஒரு 5,250 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது ரெண்டாவது ட்ரேடில். ஸோ 23rd அன்னைக்கு ஓவரால் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 7,20,000 ரூபாய்க்குள்ள இருக்குது. ஸோ மறுபடியும் 24th என்ன ஆச்சுங்கிறத பார்ப்போம். ஸோ 24th பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகணும்னு ஃபஸ்ட்டு 5 minutes பார் வந்து கேப் அப் ஓப்பனிங் ஆகி சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே ஓப்பன் ஆகுது. பட் அந்த ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா ஆரம் செல் ஆகி சூப்பர் ட்ரெண்டு கீழே வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ ஆஸ் பர் இந்த ரூலினுடைய பிரகாரம் இந்த சிஸ்டத்தினுடைய ரூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை டிசைட் பண்ணிக்கிறோம். ஏன்னா சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டில் இருக்கிறனால ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஃபஸ்ட்டு 5 minutes பாருடைய லோவர் ட்ரிகர் ஆனால் நம்ம என்ட்ரு ஆகணும். ஏன்னா இது வந்து பிரேக் அவுட் சிஸ்டம். ஸோ இந்த லோவை வந்து பார்த்தீங்கன்னா 9:30 பார் ட்ரிகர் பண்ணுது. ஸோ 17,061 என்ட்ரி. ஸோ அந்த பார் இங்கே
ட்ரிகர் ஆனதுனால இந்த பார் 930 பார் ட்ரிகர் பண்ணாலும் ட்ரேடில் என்ட்ரி ஆயிடும். ஸோ 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனால் அதுக்கப்புறம் சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் அந்த இடத்துல நம்ம வெளியே வரோங்கிறது பொதுவாகவே எல்லா சிஸ்டத்தினுடைய ரூல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 0.3% மூவ் ஆனோடனே ஸ்டாப் லாஸ்க்கு ரிவைஸ் பண்ணுற என்ட்ரி ஸ்டாப் லாஸ் வந்து என்ட்ரிக்கு ரிவைஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் செல் ஆஃப் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம நார்மலாக முன்னாடி பார்த்த ட்ரெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் சப்போர்ட் லெவலை வச்சு அந்த 100 பாயிண்ட்ஸ் தாண்டி ஒருவேளை அந்த சப்போர்ட் லெவல் ரிஜெக்ட் ஆனால் அந்த ரிஜெக்ஷன் பாரோட ஹைக்கு நம்ம வெளியே வரலாம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம சப்போர்ட்டை பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கேப் ரீஜன் வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய ஒரு சப்ளை ஆர் டிமாண்ட் ஜோனாக இருக்கும். ஏன்னா அந்தந்த கண்டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த கண்டெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன், பட் இந்த கண்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா இது டிமாண்ட் ஜோன். ஸோ அப்போது இதில் பார்த்தீங்கன்னா மேஜராக ஒரு கேப் டவுன் ஆனது வந்து 20ஆம் தேதி. அப்போது இந்த பாருடைய ஹை வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான இந்த பாருடைய ஹையிலேருந்து 0.5% அப் அண்ட் லோ வில் பி த பார்த்தீங்கன்னா இந்த அந்த 0.5% வேல்யூ கூட்டி வரக்கூடிய ஏரியா வந்து ஒரு மேக்ஸிமம் டிமாண்ட் ஜோனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பு. ஸோ இந்த பாருடைய ஹையை நாம் எடுத்துக்கிறோம் 16,918.80. ஸோ இதோட ஒரு 8 பாயிண்ட் கூட்டினா 16,926லேருந்து 16,900 வரைக்கும் ப்ரைஸ் வந்து அங்கே ரிஜெக்ட் ஆகி எந்த பார் ரிஜெக்ட் ஆகுதோ அந்த பாருடைய ஹையை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 16,918.70 நான் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம 5 மினிட்ஸில் போய் பார்ப்போம். ஸோ 5 மினிட்ஸில் பார்க்கும் பொழுது நம்மளுடைய ரேஞ்ச் வந்து 16,918.70லேருந்து 8 பாயிண்ட் கூட்டலாம், 8 பாயிண்ட் கழிக்கலாம். அப்போ 16,926ல் என்ட்ரி ஆகிறது எங்கன்னு பார்த்தா இந்த பாருடைய லோ வந்து 16,940. ஸோ 26க்குள்ளே என்ட்ரி ஆகலை. இது 16,935 26க்குள்ளே என்ட்ரி ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி மேலே போயிட்டு மறுபடியும் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார் பார்த்தீங்கன்னா 16,920. ஸோ நம்ம 26லேருந்து 16,900 வரைக்கும் போகிற பார் ரிஜெக்ட் ஆகி அந்த பாரோட ஹையை ட்ரிகராக வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாரினுடைய ஹையை நம்ம இங்கிருந்து ட்ரைல் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த பாருடைய ஹையை வந்து இந்த பார் ட்ரிகர் ஆகலை, இந்த பார் ட்ரிகர் பண்ணல, ஆனால் இந்த பார் ட்ரிகர் பண்ணது ஒரு 19 ட்ரேட் க்ளோஸ் ஆயிடுது. சரி 16,948.35 நம்ம எக்ஸிட் ஆயிடுறோம். சரி ஏன் நாம் வந்து இந்த எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட்லேயே வெளியே வந்துடலாம் இல்லையா? 16,920 வரும்போது வெளியே வந்துடலாம்னு கேட்டால் அப்படி எக்ஸிட் ஆகக்கூடாது. we have to follow the price action. ஸோ அதன் அடிப்படையில் ஒருவேளை இந்த இடத்துல க்ளோஸ் ஆன பார் அடுத்து இன்னொரு பார் கீழ் நோக்கியே போச்சுன்னா தென் நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் லாக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுவோம். அதனால் ஃபிக்ஸ்டு டார்கெட் எக்ஸிட் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட லெவல் போனோன்னா ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸிட் பண்ணுறோம். ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் சப்போர்ட் அண்ட் டிமாண்ட் ஜோன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸிட் பண்ணுறோம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த பாரோட ஹையில் நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். கல்காரோடைய பிரேக் அவுட் சிஸ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி அன்னைக்கு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் 17,061, எக்ஸிட் வந்து 16,948.35, ஒரு 112 பாயிண்ட் ப்ராஃபிட் வருது. ஸோ 106 பாயிண்ட் ஓவரால் செலவு ப்ராஃபிட், ஒரு 31,000 ரூபா ப்ராஃபிட் வருது. ஓவரால் பார்த்தீங்கன்னா கல்காரோடைய சிஸ்டம் வந்து ஒரு நியூ ஈக்விட்டி ஹையை ஹிட் பண்ணுது. ஸோ 7,52,000 ரூபாய்க்கு போயிடுது. லாஸ்ட் டைம் நியூ ஈக்விட்டி கர்வ் ஹை பார்த்தீங்கன்னா 7,42,700. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா ப்ராஃபிட் வந்துடுது. எக்ஸ்ட்ராவே ப்ராஃபிட்டில் இருக்காரு. ஸோ கல்கார் ஒன்ஸ் அகைன் அவருடைய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 25%க்கு மேலே ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ ஃபர்தராக வரக்கூடிய நாட்களில் என்ன ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்தது நாம் குருவியாருடைய சிஸ்டம் என்னாச்சுங்கிறத பார்ப்போம். ஸோ குருவியாருடைய சிஸ்டம் என்ன? 9:15க்கு 5 மினிட்ஸ் பார் க்ளோஸ் ஆனோன்னா சூப்பர் ட்ரெண்டை பார்க்கணும். அது ரெட்டா க்ரீனான்னு பார்க்கணும். ஸோ 9:15க்கு முடிஞ்சோடனே சூப்பர் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரெட்டு. ஸோ குருவியாருடைய ரூல் என்ன? 9:15க்கு ஃபஸ்ட்டு பார், அதாவது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பார் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பார் க்ளோஸ் ஆனோடனே அதோட லோவே ஐயோ எடுத்து அதுலேருந்து 0.10% வேல்யூவை கால்குலேட் பண்ணி அதுலேருந்து புல் பேக்கை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ மார்க்கெட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பார் முடிஞ்சோடனே நமக்கு சூப்பர் ட்ரெண்ட் டவுன் தெரிஞ்சோடனே இந்த பாருடைய லோ எடுத்துக்கிறோம் 17,062. இதுலேருந்து 0.1%, 17 பாயிண்ட் அப்ராக்சிமேட்டாக. அப்போது 17,000
79க்கு ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆனால் எந்த பார் ரீட்ரேஸ் ஆகுதோ அந்த பாருடைய லோவை ட்ரிகரான எக்ஸிட் ஆகலாம், சரி என்ட்ரி ஆகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பார் வந்து 17,112க்கு மேலே போயிடுது. நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூக்கு மேலேயே போனதுனால இந்த பார் லோவை ட்ரிகரான என்ட்ரி ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பார் பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூ ஹையை கிரியேட் பண்ணுறதுனால அந்த பாருடைய லோவுக்கு நம்ம என்ட்ரியை கொண்டு போய்க்கிறோம். ஸோ 17,116.95 இந்த பார் இங்கே ட்ரிகர் ஆனதுனால என்ட்ரி ஆயிடுறோம். அண்ட் இந்த பாருடைய ஹை சப்போர்ட் ஜோன், இந்த பார் தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோனில் ரிஜெக்ட் ஆகி அதனுடைய பார் ஹையில் வெளியே வந்துடுறோம். இதை பற்றி கல்கார் சிஸ்டத்தில் இதை எப்படி இந்த சப்போர்ட் எக்ஸிட் ஆனுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ குர்வியாருடைய சிஸ்டத்துடைய ட்ரேட் பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி 17,076 என்ட்ரி, 16,948.35 எக்ஸிட், 127 பாயிண்ட் ப்ராஃபிட், செலவு போக 121 பாயிண்ட், கிட்டத்தட்ட 30,000 ப்ராஃபிட். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா குர்வியார் வந்து ஒரு ஈக்விட்டி வந்து அண்டர் வாட்டர் ஈக்விட்டியாக இருந்துச்சு. சிஸ்டம் வந்து ப்ராஃபிட்டுக்கு போன சிஸ்டம். கிட்டத்தட்ட முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருடைய நியூ ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 6,40,000 மைனஸ்க்கு வந்துட்டு அண்டர் வாட்டர் ஈக்விட்டியாக இருந்தது. இப்போ மறுபடியும் ஈக்விட்டி ப்ராஃபிட்டுக்கு வந்துருச்சு. 6,28,000 போயிருக்குது. ஒரு 4.5% கெயின் ஆகிருக்குது குர்வியாருடைய சிஸ்டம். குர்வியாருடைய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி 2 ட்ரேட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா 17,091 என்ட்ரி ஆகி 17,064.30 வெளியே வந்துடுறோம். காரணம் இந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா அந்த கல்காரனுடைய பிரேக் அவுட் சிஸ்டம் மாதிரியே ஒரு 0.15% ஃபேவராக மூவ் ஆனதுனால ஏர்லி எக்ஸிட்டில் வெளியே வந்துடுறோம். ஃபஸ்ட்டு ட்ரேடில் ஒரு 32 பாயிண்ட் லாஸ், ரெண்டாவது ட்ரேடில் ஒரு 12 பாயிண்ட் ப்ராஃபிட். அதை இப்போ நம்ம பார்ப்போம். குர்வியாருடைய 23ஆம் தேதி ட்ரேடை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ குர்வியாருடைய 21ஆம் தேதி ட்ரேட் பார்த்தீங்கன்னா 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது. ஃபஸ்ட்டு 5 மினிட் பாருடைய ஹை எடுத்து அதுலேருந்து 17 பாயிண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகக்கூடிய பார்னுடைய ஹையை நாம் என்ட்ரி ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது 17,075 17 பாயிண்ட் கழிக்கும் பொழுது 17,058க்கு மார்க்கெட் போயிருக்கணும். ஸோ இந்த பார்னுடைய லோ பார்த்தீங்கன்னா 17,052. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ கீழே 6 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே கீழே போயிடுச்சு. அப்போ இந்த பாரோட ஹைக்கு நம்ம என்ட்ரி ஆகிறோம். ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா 17,070.95 என்ட்ரி ஆகணும். ஸோ அதான் நான் வந்து என்ட்ரி போட்டிருப்பேன். ஸோ இது என்ட்ரி தப்பாக போட்டிருக்கேன். 17,070.95. ஸோ அப்போது குர்வியாருக்கு பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் அவருக்கு ஃபேவராகவே மூவ் ஆயிருது ரெண்டாவது ட்ரேட். ஃபஸ்ட்டு ட்ரேடில் ஏன்னா அவருடைய சிஸ்டம் ரூல் பிரகாரம் புல் பேக் சிஸ்டம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பார் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அதனுடைய ஹையிலேருந்து நம்ம 17 பாயிண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ எடுக்கணும். ஸோ 17,090 ஹையு. ஸோ அதுலேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா 17 பாயிண்ட்னா 17,073. ஸோ இந்த பார் வந்து 17,052 வரைக்குமே போயிடுச்சு. ஸோ இந்த பாருடைய ஹையில் நம்ம என்ட்ரி ஆகலாம். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ நான் தப்பாக கால்குலேட் பண்ணதுனால நான் ஃபஸ்ட் ட்ரேட் தப்பாக என்ட்ரி பண்ணியிருந்திருக்கேன். ஸோ இதுதான் கரெக்டு. ஸோ இந்த 17,070.95 என்ட்ரி ஆகிறோம். 70.95 மார்க்கெட் வந்து 124.50 கிட்டத்தட்ட 54 பாயிண்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் 0.3% ஃபேவராக மூவ் ஆனதுனால என்ட்ரியிலே எக்ஸிட். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கல்காருக்கு வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட்லேயே வெளியே வந்துடுறாரு. சரி, ரெண்டாவது ட்ரேட் வந்து குர்வியார் பார்த்தீங்கன்னா இந்த பார் 130க்கு 140க்கு சூப்பர் ட்ரெண்ட் உடச்சி கீழே க்ளோஸ் ஆஃப் ரெட் ஆகுது. இப்போ டவுன் ட்ரெண்ட். இந்த பாருடைய லோலேருந்து 17 பாயிண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும் 0.1%. ஸோ இதோட லோ வந்து 17,093. 17 பாயிண்ட் ரீட்ரேஸ்மெண்ட்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 17,010 வரைக்கும் போகணும். இது 17,012-25 வரைக்கும் போயிடுது. ஸோ இந்த லோவில் என்ட்ரி ஆகும் 17,087.10. அண்ட் மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஸ்டாப் லாஸை போய் அடிக்காததுனால நம்ம க்ளோஸில் எக்ஸிட் ஆகிடும். அது 315 பார்னுடைய க்ளோஸில் எக்ஸிட் ஆகிடும் 17,068.45க்கு. ரெண்டாவது 17,076 என்ட்ரி,
16,948 சாரி 17,8710க்கு என்ட்ரி. எஸ் 17,8710 லோ, அதனுடைய லோ ஒரு பாயிண்ட் ஃபில்டர் வச்சுக்கிறோம். 8710க்கு என்ட்ரி. 16,6845க்கு எக்ஸிட் ஆகிடும். 315 பர் முடிஞ்சு ஒரு 18 பாயிண்ட் ப்ராஃபிட். ஸோ மொத்தமாக ஒரு 3,162 ரூபா ப்ராஃபிட். ஸோ ஓவரால் 23 and 24th ட்ரேட் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் குருவியாருடைய சிஸ்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6% ப்ராஃபிட்டில் இருக்குது. சரி, அடுத்தது காக்கா போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். காக்கா ஒரு காஷியஸ் நான் சொல்லியிருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி காக்காய்க்கு ட்ரேடே வரல. அதை நம்ம பார்த்துடலாம். சரி, 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காக்கா சிஸ்டத்தினுடைய ரூல் என்ன? ஃபஸ்ட்டு 5 minutes பார் முடிஞ்ச போது சூப்பர் ட்ரெண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். சூப்பர் ட்ரெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 16,969. இதோட 0.15% வேல்யூ கூட்டணும். ஸோ 16,969 26 பாயிண்ட் கூட்டினோம்னா கிட்டத்தட்ட 16,995. 95க்கு ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எங்கேயுமே ஆகலை. ஏன்னா 17,000 லோ வந்து பார்த்தீங்கன்னா 17,040 வரைக்கும் தான். ஸோ 95 வரைக்கும் மார்க்கெட் வரவே இல்லை. காக்காய்க்கு ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் கிடைக்கல. சரி, ரெண்டாவது சூப்பர் ட்ரெண்ட் வந்து 1.40க்கு வந்து க்ரீனாக இருந்தது, ரெட்டாக மாறுது. இந்த பாரை உடஞ்சி க்ளோஸ் ஆகும். அப்போ சூப்பர் ட்ரெண்ட் வேல்யூ வந்து 17,149.40. ஸோ அதோட 26 பாயிண்ட் கழிக்கணும். 26 பாயிண்ட் கழிக்கிறதா 17,123 வரைக்கும் மார்க்கெட் ரீட்ரேஸ் ஆகிருந்தால் நம்ம என்ட்ரி ஆகலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஹையஸ்ட் உடச்சதுக்கப்புறம் ஹையஸ்ட் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா 17,114.90. ஸோ ரெண்டாவது ட்ரேடும் காக்காய்க்கு கிடைக்கல. 24th பார்த்தீங்கன்னா காக்காய்க்கு ஃபஸ்ட்டு ட்ரேடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜான பொசிஷனில் என்ட்ரி ஆகிறதுக்கான ஸ்கோப் கிடச்சிது. 915 பார் முடிஞ்சதுக்கப்புறம் சூப்பர் ட்ரெண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். ஸோ சூப்பர் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 17,111.58. ஸோ அதோட 26 பாயிண்ட்டை கழிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,085 வரைக்கும் மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 17,112 வரைக்குமே ரீட்ரேஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட சூப்பர் ட்ரெண்டே போய் டச் ஆயிடுச்சு. ஸோ அப்போது என்ட்ரி பார்த்தீங்கன்னா 920 பார் ரீட்ரேஸ்மெண்ட் பார் இது. ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் பார் பார்த்தீங்கன்னா ஹை வந்து 112.35. இதனுடைய லோவை நம்ம ட்ரிகரான என்ட்ரியாக இருக்கலாம். ஆனால் அதுக்கடுத்த பார் இன்னொரு நியூ ஹையை கிரியேட் பண்ணதுனால 14,117.95 கிரியேட் பண்ணதுனால இந்த பாருடைய லோட என்ட்ரி ஆகும். இந்த பாருடைய லோ பார்த்தீங்கன்னா 17,076 நம்ம என்ட்ரி ஆகிருக்கணும். ஸோ காக்காயாருடைய ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா 17,076. ஸோ எக்ஸிட் ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸிட் எல்லாத்துலேயும் காமன் பொசிஷன். இந்த பாருடைய ஹை 16,948.35 எக்ஸிட். ஸோ 16,948.35 எக்ஸிட். 127 பாயிண்ட் ப்ராஃபிட். ஓவராலாக செலவு போக 121 பாயிண்ட் ப்ராஃபிட். 30,000 ரூபா ப்ராஃபிட் வந்ததுனால ஒன்ஸ் அகைன் காக்காயினுடைய அண்டர் வாட்டரில் இருந்த போர்ட்ஃபோலியோ இது சிஸ்டம் இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீனுக்கு வந்துருச்சு. பட் ஸ்டில் மார்ஜினலாக தான் சிஸ்டம் வளர்ந்துருக்குது. ஒரு 1% கூட இன்னும் ரீச் ஆகலை. ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கழுகு வந்து லீடிங் வித் 25%, குருவி லீடிங் வித் ஆல்மோஸ்ட் 6%, காக்கா இன்னுமே 1% கூட தாண்டல. ஆனால் 3 பேர்த்தினுடைய ஈக்குவிட்டியும் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஜோனில் இருக்குது. மார்ஜினலாக க்ரீனில் இருக்கிறது காக்கா, இதுவும் எக்ஸ்ட்ரீமாக ப்ராஃபிட்டில் இருக்கிறது கழுகும். ஸோ இன்றைக்கி இந்த இன்ட்ராடே சிஸ்டம் எக்ஸ்பெரிமெண்டோட அப்டேட் முடியுது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, இது ஒரு சிஸ்டம் ட்ரேடுக்கான ஒரு விழிப்புணர்வு, ஒரு எஜுகேஷனல் சார்ந்த காணொளி. ப்ளஸ் நான் வந்து ஒரு சிஸ்டத்தை எப்படி க்ரியேட் பண்ணலாம், எப்படியெல்லாம் ஒரு ஹைப்போதசிஸ் க்ரியேட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாக்காகத்தான். இப்போது ரியல் டைமில் இப்போ நான் சொன்ன மாதிரியே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு பார்த்தால் பல நேரங்களில் இந்த எக்ஸிக்யூஷன் ஓஸ்னே சொல்லுவாங்க. அதாவது பார்க்குறக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும். மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சார்ட்டை பார்க்கும்போது இந்த என்ட்ரி எக்ஸிட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனம் பல்வேறு வகையான கோமாளித்தனங்களையும் பல்வேறு வகையான எமோஷனலான தவறான முடிவுகள் எடுக்க தூண்டும். ட்ரேட் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ப்ராஃபிட் வந்தோடனே டக்குன்னு வெளியே வர தோணும். இந்த மாதிரி ரியல் டைமில்
மனசு வந்து பல்வேறு வகையில் சஞ்சலப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து எப்படி ஒரு சிஸ்டத்தை கன்விக்ஷனலாக ட்ரேட் பண்ண முடியும்னா, ஒரு சிஸ்டத்தை ப்ராப்பராக பேக் டெஸ்ட் பண்ணி அந்த சிஸ்டத்தை இன் அண்ட் அவுட் தெரிஞ்சு அதன் மேலே ஒரு கன்விக்ஷன் வந்து ட்ரேட் பண்ணும்போது தான் டெஃபினட்டாக நமக்கு வந்து ஒரு பெட்டராக ட்ரேட் பண்ண முடியும். பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு சிஸ்டத்தை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் எப்படி அதோட அவுட்கம் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். பட் ரியல் டைமில் இப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னா சில நேரங்களில் இதுக்கான பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% தான். இப்போ நீங்கள் பார்க்குறத ஒரு 60 to 70% தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆனால் பல நேரங்கள் நிறைய ஸ்லிப்பேஜ் ஆகும். சில நேரங்களில் நீங்கள் மார்க்கெட் ட்ரிகர் ஆகும், நீங்கள் சிஸ்டம் முன்னாடி இருக்க மாட்டீங்க. இல்லை சில நேரங்களில் நீங்கள் ட்ரிகர் ஆகும்போது மிஸ் பண்ணி ஒரு 10-20 பாயிண்ட் கீழே போயிட்டு ட்ரேட் எடுக்காமல் போயிருந்திருப்பீங்க. இல்லை சில நேரங்களில் சில காரணத்தால் ட்ரேட் எடுக்காமல் கூட நீங்கள் விடலாம். இந்த மாதிரி பல்வேறு வகையான விஷயங்கள் நடக்கும். அப்சல்யூட்டாக ஒரு கோடு கிழித்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக மெக்கானிக்கலாக ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறையா பயிற்சியும் ரிப்பீட்டடான ப்ராக்டிஸும் ஒரு ஸ்ட்ராங்கான மனநிலையும் அவசியங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்தங்களுடன் பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.